எல்லோருக்கும் வணக்கம். ஸோ கன்காட்டினேஷன் அப்படிங்கிற மெத்தட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ளைஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அப்படியே சீரியஸாக எல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து அதோட கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கன்காட்டினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கன்காட்டினேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு அரே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட நேம் வந்து ப்ரோக்ராமிங்னு சொல்லி அதில் 2 எலமெண்ட் கொடுத்துருக்கேன், ஆங்குலர் அப்புறம் ரியாக்ட் ஜேஎஸ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை நான் அப்படியே கோடிங்கில் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரோக்ராமிங் ஈக்குவல் டு அரே ஆஃப் 2 எலமெண்ட் கொடுத்துருக்கேன்னா, ஸோ ஒன்று வந்து ஆங்குலரும் இன்னொன்று வந்து ரியாக்ட் ஜேஎஸும் சொல்லிட்டு 2 எலமெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸோ ப்ரோக்ராமிங்கை பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த 2 வேல்யூ வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும், அரேவில் உள்ள அந்த எலமெண்ட். இப்போ பாருங்கள், ஆங்குலர் ரியாக்ட் ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்குது. இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு, உங்களுக்கு 2 புக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஓகேங்களா? என்கிட்ட இந்த ஆல்ரெடி ஆங்குலர் ரியாக்ட் புக் இருக்குது. ஸோ அதனால் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்காரு, உங்களுக்கு வியூ ஜேஎஸ் தெரியுமா, உங்களுக்கு புக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்காரு. நானும் எனக்கு வந்து வியூ ஜேஎஸ் தெரியாது, அப்புறம் நெக்ஸ்ட் ஜேஎஸ் தெரியாது, அதனால் எனக்கு அந்த புக்கை கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி என்னோடய அலமாரியில் ஆங்குலர் ரியாக்ட் ஜேஎஸ் புக் இருக்குது. ஸோ இதையும் சேர்த்து நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ 2ஐயும் சேர்த்து வைக்கிறதுக்கு பேர் தான் கன்காட்டினேஷன். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதோட நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மெர்ஜ் பண்ணுறது தான் கன்காட்டினேஷன். இப்போது எனக்கு அவுட்புட்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்குலர் ஜேஎஸ் இருக்குது, ரியாக்ட் ஜேஎஸ் இருக்குது, அப்புறம் வியூ ஜேஎஸ் இருக்குது, இப்போது நெக்ஸ்ட் ஜேஎஸ். ஓகேங்களா? ஸோ 4 இதுவும் எனக்கு வந்து இப்போது என்னோடய அலமாரியில் அப்டேட்டான ப்ரோக்ராமிங்காக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அலமாரின்னு வச்சுக்கலாம், இல்லைனா லேப்டாப்பில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு பிடிஎஃப் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 2ஐயும் மெர்ஜ் பண்ணுறது தான் கன்காட்டினேஷன் அப்படிங்கிற ஒரு பேர். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரேயாக தான் க்ரியேட் ஆகும். ஸோ நமக்கு ஸ்ட்ரிங்காக மாறப்போகிறதில்ல, ஒன்றும் இல்லை, இது வந்து அரே மெத்தனால எல்லாமே அரையாக தான் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? இதோட பேர் தான் கன்காட்டினேஷன் மெத்தட். மேலே கன்காட்டினேஷன் ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, இப்போது நான் வந்து ஒரு புதுசாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அப்டேட்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு இதில் 2 இது சொன்னேன் பார்த்தீங்களா, ஒன்று வியூ ஜேஎஸ், இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் ஜேஎஸ். ஸோ அதை கன்காட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரோக்ராமிங்கோட கன்காட் பண்ணி 2 எலமெண்ட்டை உள்ளே பாஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து வியூ ஜேஎஸ் கமா நெக்ஸ்ட் ஜேஎஸ். இப்போது ஆல்ரெடி இருக்கிற 2 பிடிஎஃபோட இதையும் சேர்ந்து நான் வந்து மெர்ஜ் பண்ண போகிறேன். நமக்கு 4 இது இருக்கா. ஸோ நான் ரியாக்ட் ஜேஎஸ்ன்னு போட்டிருக்கேன்னா, ஓகே, நான் இது வந்து நெக்ஸ்ட்டுன்னு மாற்றிக்கிறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுல்ல, அதுக்காக. நெக்ஸ்ட் ஜேஎஸ்ன்னு இருக்குது, நெக்ஸ்ட் ஜேஎஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ படிக்கிறவங்க அப்டேட்டடாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜேஎஸ் தான் இப்போ வந்து ரீசெண்டாக பயங்கர ட்ரெண்டிங்கில் உள்ளது. ஸோ அதையும் கற்றுக்கோங்க, நல்ல ஸ்கோப் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் கன்காட்டினேஷன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், எனக்கு 4மே எனக்கு ஒரே அறையில் வந்துருச்சு. ஸோ அப்டேட்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற அறைக்குள்ளே நமக்கு அந்த 4 பிடிஎஃப்மே உள்ளே வந்து இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னும் 2 புக்கை வந்து ஆட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, தாராளமாக நீங்கள் எத்தனை தரனாலும் நீங்கள் கன்காட்டினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நான் அப்டேட்டான அந்த வேரியபிளோட கன்காட்டினேஷன் பண்ண போகிறேன். ஸோ நோட் ஜேஎஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதுவுமே பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. கற்றுக்கிறவங்க நோட் ஜேஎஸ் வந்து படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஸ்கோப் உள்ளது. அப்டேட்டட் ப்ரோக்ராமிங் 1 வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். 5 இதுவும் எனக்கு இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு ஆங்குலர், ரியாக்ட், வியூ, நெக்ஸ்ட்டு, நோட் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்காட்டினேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் எது வேணாலும் கன்காட்டினேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் ஷார்ட் மெத்தட் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டெலகிராம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தோட லிங்க்கும் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.